அதே மாதிரி தான் ஆண்களும் தப்பு செய்கிறாங்க, அதுக்கு பெண்கள் காரணம். ஆண்களும் தப்பு செய்கிறாங்க, அதுக்கு பெண்கள் காரணம். சிலருக்கு ஆஃபீஸில் ஒரு பெண்ணோட தொடர்பாயிரும், நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டுக்கு ஒத்த கால நின்றுவான். ஏண்டா அவன் பொண்டாட்டி கேட்டால் செத்துருவாளடா, செத்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் கட்ட போகிறேன், ஏன்னா கல்யாணம் கட்டாட்டி நான் செத்துருவோம் போல இருக்குது அப்படின்னு. ஏண்டா அப்படி என்னடாண்டா, இதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தா, நான் இவளை சந்திச்சது பிறகுதான் வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குன்னு புரியுது. என்னை பார்த்து கேட்குறா, அந்த ட்ரௌசருக்கு ஷர்ட்டு மெச்சில்லையேங்கிறா, ஏன் முகம் வாடி இருக்கேங்கிறா, குரல் ஒரு மாதிரியா இருக்குதுங்கிறா, எனக்கு தேவையானதையெல்லாம் தயார் பண்ணி உடனே வைக்கிறா. அப்படி என்னுடைய ஒரு வேலையே என் பொண்டாட்டி ஞாபகப்படுத்தாம அவ கோல் பண்ணி ஞாபகப்படுத்துறா. இன்னைக்கு நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்களே, ரெடியா இருக்கிறீங்களா? ஆமா இல்ல, அடி பாவி நீ தான் இருக்கிய மூதவி, இதெல்லாம் மறக்கலையே நீ அப்படின்னு பொண்டாட்டிய வெறுக்கிறான். காரணம் என்ன? பொண்டாட்டி புருஷன் மேல ஒரு அக்கறை இல்லாம போகுது. சிலருக்கு கல்யாணம் கட்டி குழந்தை பிறந்தவனே அப்படியே குழந்தையோடைய நின்றுறாங்க, அந்த விளையாட்டு பொருட்களோடையும் அந்த பூமரோடையும். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப கணவனை கவனிக்கக்கூடியவங்களாக ஒரு பெண் அந்த அன்பை தீர்த்து வைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் இருக்கும்போது தலையை வீட்டுக்குள்ள நீட்டுவாங்க, ஆயிஷா நாயி தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுவாங்க என்ற செய்தி புகாரியில பதிவாயிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆம்பளை தானே, எண்ணெயை தலையில வச்சு வாழ்ந்து விடுறதுக்கு தெரியாதவராளா? ஆனா அன்பான துணைவிதான் அதை செய்யணும் அப்படி என்கிற ஒரு வளமை இருந்திருக்கிறது. எப்பவும் என் மனைவிதான் எனக்கு தலைக்கு எண்ணெய் வைப்பா, எப்பவும் என் மனைவி தான் என் தலையை சீவி விடுவா, தலைமுடியை வாழ்ந்து விடுவா. கடைசியா வெளியிறங்கும் போது அவ தான் பாப்பா, குளர் பட்டம் பூட்டிக்குது, கை பட்டம் பூட்டி இருக்குது, ட்ரௌசர் ஓகே ரைட் ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துடுவா. கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு தொடச்சிடுவா, கொஞ்சம் இங்க இடத்துல பவுடர் கூடி போச்சு அப்படின்னு. அப்படியே ஒரு மனைவி கணவனை வழி அனுப்பும் போதே இடையில எந்த ஒரு உலக அழகி சிரிச்சா கூட அவன் மயங்க மாட்டான். ஏன்னா அன்பு நிறைந்த உண்மையான துணை இருக்குது வீட்டில், அதை மறக்க முடியாது. சிலர் அப்படி இல்லை, இந்த மனைவி கொடுக்குற அந்த டோர்ச்சர்ல அவன் வீட்டுக்கே வாரத்துக்கு பயப்படுறான். 12 மணியா போச்சு, போவண்டா வீட்டுக்கு கேட்டா பொருடா அவ படுக்கட்டும்ங்கிறான். அவ தூங்கினதுக்கு பிறகு போனா நிம்மதியா இருக்குண்டா, சத்தமில்லாம போய் மெதுவா படுத்துடலாம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாள் பாரு, அந்த கேள்வியில பதிலே இருக்காது, இன்னொரு கேள்விதான் பதிலா வரும். ஏதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதிலாக இன்னொரு கேள்வி கேட்கிற மாதிரி வாழ்க்கை. இன்னொரு கேள்வி, அப்படியே ஒரு டீ ஒன்று தாங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நீங்க மாவு வண்டிக்கு வந்தீங்களான்னு இன்னொரு கேள்வி வரும். ஒரு டீ ஒன்று ஊத்துங்களேன்ட்டு ஒரு கோடரை போட்டா அதுக்கு பதில் இன்னொரு கேள்வி வரும், மாவு வண்டிக்கு வந்தீங்களா, இங்க கொட்டுறீங்களா நீங்க நல்லா அப்படின்னு. அப்போ எப்படியோ இந்த வெட்டு பேச்சுக்களை எல்லாம் தொட்டு கொடுத்தது இந்த சீரியல் நாடகங்கள் தான். அதுல தான் படிக்கிறது எப்படி வெட்டி பேசுறது அப்படிங்கிறது. நிறைய பேர் அதைத்தான் படிக்கிறாங்க. இந்த நாடகங்களை தான் ஒரு மாப்பிள்ளை எப்படி நையாண்டி பண்றது, ஒரே பேச்சு அப்படியே ஸ்தம்பிதமாயிடுவார். பிடிச்சிக்குவா, இப்படித்தான் கதைக்கணும், பேசினா இப்படித்தான் பேசணும், மவனை விரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப இப்படியே பேசுறது. அப்ப அங்கிருந்து படிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி அன்பு தேவையினால ஆண்களும் தவறு செய்யறாங்க. ஒரு மனைவி சரியா கணவனை கவனிக்கல, ஒரு ஆபீஸுக்கு வேலைக்கு போறவன் அல்லது ஒரு வயலுக்கு வேலைக்கு போறவன், அவன் வேலைக்கு போகும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடியா ஒரு எடுத்து அப்படியே கையில கொடுக்கிற ஒரு மனைவி இருக்கும்போது அவன் டென்ஷன் இல்லாம இருப்பான். கடைசியா நிறைய ஆண்களுக்கு வர பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாம் ரெடி, மோட்டர் பைக் கீயை தேடி ஊட்ட பிரட்டுவாங்க, துறப்ப தேடி எங்கடி துறப்ப கண்டே அது இது அங்க இங்க எல்லாம் இழுத்து காடாக்கிப்பான். அழகா அடுக்கி வச்சதெல்லாம் துறப்ப தேடி காடாக்கி கடைசியா பார்த்தா இங்க சரி வச்சிருப்பார் அவர். அப்போ ஒரு மனைவி அவர் வந்தோடனே கீயை வாங்கி அப்படியே வச்சுட்டு எல்லாம் அப்படியே ரெடியா வச்சுட்டு அப்படியே போகும்போது, இன்னாங்க கீ, இன்னாங்க உங்களோட லைசன்ஸ், ஞாபகப்படுத்துவா. லைசன்ஸ் எடுத்தீங்களா, இன்சூரன்ஸ் எடுத்தீங்களா? ஆமா இல்ல, வெள்ளத்தோப்பிக்காரன் பிடிச்சதுக்கு அப்புறமா கண்ணு பெறல போகுது, இன்னாங்க எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனைவி. அப்ப தன் கணவனையும் சேர்த்து கவனிங்க, அவன் வழிதான் வர மாட்டான்.
மனைவியை கவனிங்க, அவ வழி தவற மாட்டா. அன்பு தேவை சரியாக இருக்கும்போது பிரச்சனைகள் வாரதுக்கு ரொம்ப சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும். அப்ப இந்த அன்பு தேவை இருக்கிற அதே நேரத்தில் ஒரு ஆணு பெண்ணு தனிச்சிருந்தா என்ன ஆகும்? ஒரு ஆஃபீஸில் வேலை, ஆணு பெண்ணு தனிச்சிக்கிறான். நான் கேட்குறேன், பொண்டாட்டியை விட அவ இறக்கம் காட்டுறா, பொண்டாட்டியை விட அவ பொறுப்பா இருக்கிறா அப்படின்னு அவளை நீ விரும்புறைய, எப்படி உனக்கு அவ இறக்கம் காட்டுன்னு தெரிய வந்துச்சு? அவ வீட்டை இருந்து நீ உன் வீட்டில் இருந்திருந்தா தெரிய வருமா? இல்லை. அது தெரிய வந்ததே ஒரு தப்பான இடத்துல தான். நீங்க ரெண்டு பேரும் தனியே பழகினதே தப்பு, பவுண்டேஷன் பிழை. நீங்க தனியே பழகி அவ சுத்தம்ங்கிற, நீ ஆரம்பத்திலேயே அவ தப்பானவ, ஆரம்பமே தப்பு. அது புரிய மாட்டேங்குது, அதுதான் ஷைத்தான் மறைச்சிடுவான். எனவே அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்பு தேவை இருக்கணும், இல்லைன்னு வச்சாலும் தப்புக்கு காரணம் என்ன? தனிச்சிருக்கிறது தான். இல்லாட்டி காலம்பூராவே கஷ்டத்தோட போயிட்டு இருப்பான். அப்ப தனிச்சிருக்கும் போது இது நல்லா இருக்கிறே, எல்லார்ட்டையும் உள்ள இயல்பு தானே. இதை விட நல்லது வரும்போது இதை வீசிட்டு அதை போட்டுக்கிட்டு போறது தானே, அதான வளர்ந்துகிட்டு இருக்குது. எனவே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இய்யாக்கும் வத்துஹூல அலன் நிஸா, பெண்கள்கிட்ட நீங்க தனிமையில நுழையிறத உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அஃபரஐத்தல் ஹமு. அப்ப கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் மச்சான் தனியே போனா என்ன அப்படின்னு கேட்க. மச்சான் என்ன? மாப்பிள்ளட நானா தம்பி. அல் ஹமு, அல் ஹமு. ஏன்னா அது ஒத்த உறவு மாதிரி. ஏன்னா அரபு நாட்டில எல்லாம் கல்யாணம் கட்டினா பொண்டாட்டிய குட்டிக்கு நம்ம வீட்டு தானே வர, நான் பொண்டாட்டிய குட்டிக்கு வீட்டை போனா அங்கதான் என் தம்பியும் வளர போறான். இந்தியாவில் குழந்தை நாரன்னு சொல்லுவாங்க. குழந்தை நாரண்டா என்ன? குழந்தை, அந்த நார் போட்டு சொல்றது மரியாதைக்கு, வந்தனார் மேசனார் அப்படிங்கிற மாதிரி குழந்தனார். அப்ப மச்சான மாப்பிள்ளோட தம்பிய அண்ணன் வைஃப், காக்காட வைஃப் என்ன செய்வா? குழந்தை அப்படின்னு சொல்லுவா. அந்த குழந்தைக்கும் அவ குழந்தைக்கும் ஒரு வித்தியாசம் வைக்கிறதுக்காக இது குழந்தை இது குழந்தனார் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அவ்வளவுக்கு அது அந்நியோன்யமான உறவா இருக்குது. அப்ப அரபுலகத்திலே அப்படி இருந்துச்சு. அப்ப சந்தர்ப்பம் கூட மச்சான் உடைக்கிறது. நான் வேலைக்கு போனா வீட்டுல தான் தம்பி இருப்பான், பொண்டாட்டி மிதிக்க போறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு அன்சாரி தோழர் கேட்கிறாங்க, அஃபரஐத்தல் ஹமு, மாப்பிள்ளோட பிறப்புகள் உடன்பிறப்பு சகோதரர்களோட தனிச்சு இருக்கிறத பற்றி என்ன கருத்து யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஹமு அல் மௌத், மச்சானா செத்த, அவ்வளவுதான். மௌத் மையத்து தான், ஆக ஆபத்து அங்கதான் வருது அப்படின்றாங்க. அப்ப அங்கே அந்த உறவு தனித்திருக்க கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்றைக்கு தனித்திருக்க நம்ம விடுறதில்லை. நம்ம பஸ்ல போகும்போது நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது பெண்கள் பக்கமா ஒரு பொம்பளோட இருக்க வைப்போம், நம்ம பாதுகாப்பா தான் இருப்போம். ஸ்கூல்லையும் என்ன செய்வாங்க? பெண்கள் ஒரு சைட், ஆண்கள் ஒரு சைட் தான் வைப்பாங்க. அதங்கிட்டா தனியா தான் வைப்போம். வீட்டில் பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் பொண்ணு மகளோட உட்கார்ந்து பேசுறது நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். எது வரைக்கும்? செல்போன் வரும் வரைக்கும். செல்போன் வந்துச்சு, நீங்க கதவை பூட்டி வச்சிங்க, அவன் கவரேஜை திறந்துக்கு வந்துட்டான். அவன் வந்துட்டான், அவன் மடியில படுத்துக்கிட்டு பேசுறான், நடந்துகிட்டு இருக்குது. என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்கல்ல, அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் சமூகத்துக்கு கட்டாயம் இதை சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சா அவங்கள்ட்ட அனுமதி கேட்பேன். ஊரு பேரு சொல்லாம எடுத்துக்காட்டுக்காக இதை பயான்ல சொல்லட்டுமா அப்படின்னு கேட்பேன். அனுமதிச்சதை சொல்லுவேன். ஏன்னா கவுன்சிலிங்ல யார் ரகசியத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. புருஷன் தான் கூட்டி கொண்டாந்து கவுன்சிலிங்கும் வைஃபை கூட்டி வந்து அப்படி நிற்பாரு பக்கத்துல. அவ சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்றது கிடையாது, அவ அனுமதிச்சதை மட்டும்தான் சொல்லுவோம். ஏன்னா அதுக்குரிய ஒரு முறை அதான். அந்த தொழிலை எடுக்கிறதுக்கு சத்தியப்பிரமாணம் யூனிவர்சிட்டியில் அப்படித்தான், ஒரு கிளைண்டுடைய ரகசியத்தை பாதுகாப்போம் அப்படின்ட்டு, இதுதான் உரிமை. அதனால நான் அனுமதி எடுத்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். அண்மையில் நடந்த ஒரு விஷயம். ஒரு 19-20 வயது பெண், ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி. அந்த பிள்ளை 2 தடவை சூசைட் பண்ணி தப்பிக்குது. ஒரு தடவை ஃபேனில் கவுத்த போட்டு கழுத்தில் போட்டு அது பேன் சிறகு வளைஞ்சு கீழே விழுந்துட்டான். இன்னொரு தடவை இருந்த டெப்லெட்டை எல்லாம் பாவிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிட்டான்.
ஏன் தற்கொலை செய்ய போனாய் அப்படிங்கிற கேள்விக்கு விட கிடைக்கல யாருக்குமே. அடிச்சிருக்கிறாங்க, அந்த பிள்ளைட நானாமார் அடிச்சாங்க, பிள்ளை சொல்லலை, என்ன பேசாமல் இருக்கிறா. ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஓடி போய் சாகிறதுக்கான ஏற்பாடு. அதனால் கூறிய ஆயுதங்கள், கத்தி, கயிறு, ஊசி, நச்சு பொருட்கள், டெப்லெட்டுகள் எல்லாம் வீட்டில் ஒதுக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு ஒரு காவல் வைக்கிறாங்க, கூடவே ஒரு ஆளை வைக்கிறாங்க, கதவை பூட்டி வைக்கிறாங்க. வெளியில் பூட்டி வச்சுட்டு அடிக்கடி திறந்து உள்ளுக்கு ஏதாவது செஞ்சிருவாளோ, இப்படி ரொம்ப பெரிய ஒரு பாதுகாப்பில் அந்த பெண்ணை வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னட்டு கவுன்சிலிங் கொண்டு வராங்க. பெண்ணிட்ட பல மணி நேரமாக பேசுகிறேன், பேசி 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 ஒன்றுமே எடுக்க முடியல. கடைசியில் அவங்கள பேச வேண்டிய முறையில் பேசி எடுக்கும்போது அவள் சில விஷயங்களை சொல்கிறான். இந்த சமூகம் தெரிஞ்சிருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு பையன் என்ன செய்கிறான், அந்த பெண்ணை மயக்கிறதுக்காக கலஸ் காட்டுறான். ஆக்களுக்கு தெரியும் அது. இன்னைக்கு இந்த ஆம்பளை பிள்ளைகள் படுற வாடு, அந்த டீனேஜ் வயசு கட்டளமை பருவம் வந்த உடனேயே அவன் வீட்டில் கூடுதலாக நிற்கிற இடம் கண்ணாடிக்கு முன்னாடி தான். அப்படியே நிற்பான், அந்த தலையே 1.5 மணி நேரமாக செய்வான். அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், குலைச்சி விடுவான், எண்ணெய் போட்டு பார்ப்பான், அப்புறம் எண்ணெயை கலகி போட்டு வந்து பார்ப்பான், ஒரு ஷர்ட்டை போடுவான், அதை கலட்டி இன்னொரு ஷர்ட்டை போடுவான், அதை திரும்பி பார்ப்பான், என்ன பாடு போடுவான் தெரியுமா? அந்த கட்டுளமை பருவத்து பிள்ளைகளை நிலைமையை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்கும். சரியான உச்சி வெயில் நேரத்தில் ரொம்ப சுகமாக போயிட்டு இருப்பான் அவன். பாவி பயலை ஒரு இணலால் போடாண்டா இல்லை, அந்த ரோட்டில் போகும்போதே கூலாக இருக்குதம்பா. ஏன்னா அந்த பிள்ளை இந்த ரோட்டால் தான் வருமா, நடந்து நடந்து ரோட்டையே குழியாக்கி விட்டுருவானு. அவங்களுடைய ஸ்டைலுகள் என்ன, அழகுகள் என்ன, சன்கிளாஸ் என்ன, டிஷர்ட் என்ன, ட்ரௌசர் என்ன, அவங்களுடைய ஸ்டைலுகள் என்ன, திரும்புறது, கதைக்கிறது, அப்படி எங்கிறது என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமா? இதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, அந்த கட்டளமை பருவத்து பையன்களுக்கு புரியாது. அதை பெரியவங்க பார்த்து நக்கலா சிரிக்கிறத இவங்க என்னமோ நம்ம நல்லா இருக்கிறோன்னு சிரிக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. அப்படியே பெரியவன் போகும்போது இவர் படுற பாட்டை பார்த்து சிரிப்பாடா பாவி என்ற ஒரு சிரிப்பு செய்யணும்ல, எப்படி சேட் அப்படின்னு நல்லாவா இருக்கு எனக்கு. உடுப்பு போட்டு போறாங்க, பால் போத்தலுக்கு உர போட்ட மாதிரி. தூரத்தில் நின்று பார்த்தா உடுப்பே போடல மாதிரி இருக்கும், கிட்ட போய் பார்த்தா தான் கலர் வித்தியாசமாக இருக்கு. அப்படியே உர போட்ட மாதிரி, காலுக்கு சொக்ஸி போட்ட மாதிரி, உடம்புக்கு செட், இப்படியெல்லாம் போகிறான். அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா, ஒருத்தன் எப்பவுமே சந்தி சிரிக்க சந்தியில் நிற்க அப்படியே வளைச்சிக்கிட்டான். வளைச்சி அவன் பேச தொடங்குறான். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கொடுக்குறான், ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க. அந்த ஃபோனை கொடுத்தோன்னு அந்த பெண்ணு அந்த ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சு பேக்குள்ளே வச்சு வருது. வீட்டில் எல்லாம் ஃபோன் இருக்கிறது தெரியாது. தூங்கும்போது தனியாக பெண்களுக்கு ரூமு, தூங்கும்போது ஹேண்ட் ஃப்ரீயை காதில் மாட்டிக்கிட்டு தலானிக்குள்ள ஃபோனை வச்சு ஆஜியார் கோல் எடுப்பார், ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்படியே பல மாதங்கள் ஓடுது. இதான் உலகத்தில் நிறைய தலையாணிகள் பேசிக்கிட்டு இருக்குது. நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க புள்ள தூங்குதண்டு. புள்ள தூங்கலை, ஓடி போய் திடீரென்று காதில் கையை வைங்க, இம்பட்டுக்கு ஒரு சின்ன கருப்பு பட்டான் இருக்கும் காதுக்குள்ள, ஒன்று ப்ளூடூத்து இல்லாட்டி ஹேண்ட் ஃப்ரீ. இன்றைக்கு ரோட்டில் சந்தியில் 12 மணி வரையும் நின்றுக்கிட்டு பையன் பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. எந்த ஊருக்கு போங்க, 10 மணி 11 மணி 12 மணி சில ஜங்ஷனில், ரோட்டில், தெருவில், கானில், குளக்கரையில், கடற்கரையில் நின்றுக்கிட்டு ஃபோனில் பேசி சிரிச்சுக்கிட்டு ஒரு கம்பு எடுத்து நிலத்தில் எழுதி குழியாக்குவான். சிலருக்கு ஃபோனில் எழுதுகிற நோய், சிலருக்கு ஃபோனில் மரத்தில் கப்பு முறிக்கிற நோய். ஒரு மரத்தையே வெட்டி கீழே ஓட்டுருவான் ஒரு ஃபோன் பேசி. சிலருக்கு ஃபோன் பேசினா நடக்கிற நோய். இங்கிருந்து அப்படியே நடந்து போய் புத்தாள டவுன்லேருந்து ஆட்டா பிடிச்சி வந்தவன்லாம் இருக்கான், ஃபோனில் நடந்து வைத்துருவான். அப்படி ஃபோன் பேசுகிறவன்லாம் இருக்கான். அந்த ஃபோனுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறது யாரு தெரியுமா? வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம பொம்பளை பிள்ளைங்கள் தான். இன்னொரு ஆம்பளைக்கிட்ட அப்படி சிரிச்சுக்கிட்டு பேச மாட்டோமா, பைத்தியார மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறானே ஒருத்தன், அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க இந்த தலானிக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டு ஹேண்ட் ஃப்ரீயை காதில் வச்ச நம்ம பெண்கள் தான். இதான் நடந்துச்சு. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவன் ஃபோனை சேஞ்ச் பண்ணுறான், வீடியோ ஃபோன் கொடுக்குறான். முடிஞ்சு போச்சா? இப்போ பாத்ரூமுக்குள்ளே போய் நின்றுட்டு வீடியோ ஃபோன் என்ன முழுசா காட்டிட்டு அங்கே பேசுகிறேன். அந்த பெண் செஞ்ச தவறு, அவள் வாயால் ஒத்துக்கிட்ட உண்மை, அவள் வீடியோ ஃபோனில் தன்னை முழுசா அவனுக்கு காட்டிட்டான்.
அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான். இது நடந்து கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு போகும்போதே அவன் அந்த ஊர்ல ஒரு பெரும் குற்றத்தில் பிடிக்கப்பட்டான். பெரும் குற்றத்தில் ஒரு பெரும் பாவம் ஒன்றில் அவன் மாட்டிக்கிட்டான். பெரும் பாவம், அது சொல்ல வெக்கமா இருக்குது. அப்படி ஒரு பாவத்தில் அவன் மாட்டினதுக்கு பின்னாடி இந்த பெண்ணுக்கு இவனை கல்யாணம் கட்ட முடியாது, இவன் அயோக்கியனுங்கிறது தெரிய வருது. தெரிய வந்தால் ரெண்டு விஷயம். ஒன்று, அவனுக்கிட்ட தன்னை வித்தாச்சு, என்னுடைய முழு படம் அவனுக்கிட்ட இருக்குது. அது அவன்கிட்ட இருக்கும்போது எனக்கு இன்னொரு கல்யாணம் கட்ட இயலாது, அதை அவன் நெட்டில் போடுவதாக மிரட்டுறான். இன்னொன்று, அவனை கல்யாணம் கட்டினா வழங்கவும் மாட்டேன். ஏன்னா ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், அவன் இந்த குற்றவாளி என்று ஊரில் தெரிஞ்சிட்டு இவன் இந்த குற்றவாளி. அவனை கல்யாணம் கட்டுறது என் வீட்டிலேயே சம்மதிக்க மாட்டாங்க, இம்பாசிபிள். அவனோட வாழ்றதே மரியாதை இல்லை. அவனை விட்டுட்டு போனா நமக்கு மரியாதை இல்லை, வாழ்ந்தா மரியாதை இல்லை, போனா நமக்கு மரியாதை இல்லை. இது செய்தி வெளியில வர்றதுக்கு முன்னால அவனோட நாம் பேசின செய்தியோ அவன்கிட்ட பேசின செய்தியோ அவன் வெளியில போறதுக்கு முன்னாடியோ நான் உசுர விடணும் அப்படிங்கிறதுக்காக அவ சூசைட் பண்ண முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற செய்தியை சொல்றான். அவ உசுர விடணுமா? எவ்வளவு நிலைமை பாருங்க அந்த பெண்ணுடைய நிலைமை. ஒரு சின்ன தவறு தான், அந்த கவர்ஸ் காட்டின பொடியனை பார்த்தது, அந்த போனை வாங்கினது ஒரு சின்ன தவறு. ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சிட்டு இருந்தாங்க கவரேஜ் வழியாக. அது கஷ்டமாகவும் பாவமாகவும் ஆரம்பத்தில் தெரியாது, ஏன்னா பக்கத்தில் இருக்கல, தொடல, பேச்சு மட்டும்தானே. அப்படித்தான் ஆரம்பம். அந்த பேச்சு எவ்வளவு தூரம் போயிட்டு தெரியுமா? அந்த காலத்தில் பக்கத்தில் இருந்தவன் கூட கையவும் பிடிக்க மாட்டான், இப்ப பக்கத்திலேயே இல்லாம முழுசா பார்த்துக்கிட்டு இருக்கிறான், தெரிய மாட்டேங்குது நமக்கு. எனவே இந்த பெண்ணு சூசைட் பண்றதுக்கான காரணம் இது அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட பேசி அந்த ஃபோனு மெமோரி சிப்பு அதெல்லாம் காசை கொடுத்து வாங்கி அதை உடைச்சி இல்லாமல் ஆக்கி அந்த பிள்ளை இப்போ நல்லா இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் தவறு நடந்த இடத்த பாருங்க, ஃபோன் பேசினது. இதில் இன்னொரு விஷயம் பெரியவங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஒரு தகவலை நெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாம் காத்துல போடுறோம் அப்படின்ற அர்த்தம். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஃபோனில் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பென் டிரைவில் ஒரு கேமராவில் ஒரு மெமோரி சிப்பில் ஏதாவது வீடியோ எடுக்கிறீங்க போடுறீங்க, அதை நீங்கள் டிலீட் பண்ணுறீங்க, அழிக்கிறீங்க. அழிச்சாலும் இப்போ இருக்கிற தொழில்நுட்பம் சில ரீகவர் சாஃப்ட்வேர்கள் இருக்குது, அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை போட்டால் அதை உற்பத்தி செஞ்ச டேட்ல இருந்து இதுவரைக்கும் என்ன வந்து போயிட்டு அப்படிங்கிறத முழுசா வாங்கலாம். நான் போனை விற்கிறேன், இந்த போனை நான் விற்கிறேன், பழைய போன். இந்த போன்ல நான் என் பொண்டாட்டி எடுத்த போட்டோலாம் அழிச்சிட்டு தான் விற்கிறேன். ஆனா வாங்கினவன் அதை திரும்பி எடுக்கலாம், அந்த அளவுக்கு இன்றைக்கு சாஃப்ட்வேர் வந்திருக்குது. அப்போ நிறைய பேர் விற்கிற தவறு என்ன தெரியுமா? நம்ம மாப்பிள்ளை நம்ம பொண்டாட்டி நம்ம தானே அப்படின்ட்டு அப்படியே சோடியா இருந்த ஒரு ஃபோட்டோ, அப்போ சோல் இல்லாமல் தலையை திறந்துக்கிட்டே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். சில நேரம் வீடியோக்கள் எல்லாம் எடுப்பாங்க, அழிப்பாங்க, விற்பாங்க. இதை வாங்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கு இன்றைக்கு. பழைய ஃபோன், பழைய கேமரா, பழைய பென் டிரைவ், பழைய மெமோரி சிப் வாங்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. ஏன் வாங்குறாங்க தெரியுமா? சில இடங்கள் அதை வாங்கி அதை ரீகவர் சாஃப்ட்வேரில் போட்டு பெரிய ஹார்ட் டிஸ்கில் வச்சு அதை செக் பண்ணி அதில் ஏதாவது எவிடன்ஸ் கிடைத்தால் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது, அவங்கள்ட்டையே விற்று காசு வாங்குறது, அல்லது அதை உலகத்துக்கு விற்று காசு வாங்குறது. விளங்கிட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளோட ஃபோன் பாவிக்கிறது, பென் டிரைவ் பாவிக்கிறது, மெமோரி சிப் பாவிக்கிறது, கேமரா பாவிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முட ஃபோன் தான், ஆனால் அது காணாதான் நம்முட ஃபோன் இல்லை, அது மிஸ் ஆனால் நம்முட ஃபோன் இல்லை. நீங்கள் தூக்கி எறிஞ்சா கூட அந்த மெமோரி சிப் மட்டும் போதும். உங்கள் வாழ்க்கை ரகசியத்துக்கு தேவையில்லாத எடுக்காதீங்க, எடுத்துட்டு அதை விற்காதீங்க. நீங்கள் உடைச்சி எரிச்சு விடுறதை தவிர வேற மருந்தே உங்களுக்கு கிடையாது. ஸ்கைப்பில் பேசுகிறோம், ஸ்கைப்பில் மாப்பிள்ளை வெளிநாட்டில், ஸ்கைப்பில் புருஷன்கிட்ட தான் பேசுகிறோம். புருஷனுக்கிட்ட வெளிநாட்டில் இருக்கிறவர்கிட்ட பேசும்போது நாம தலையை திறந்திருந்து பேச, நம்ம மாப்பிள்ளை தானே, சில வார்த்தைகளை நாங்கள் பேசிடுவோம். இப்படி நாங்கள் பேசிட்டு நாங்கள் ஸ்கைப் ஓஃப் பண்ணுறோம். இதை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் நான் பாவித்த ஸ்கைப்பில் இந்த செகண்ட்ல இருந்து
6 மாசம் பின்னுக்கு 6 மாசத்துக்குள்ள நான் என்ன மெசேஜ் எழுதினேன், நான் என்ன போட்டோ அனுப்பினேன், நான் என்ன வீடியோ அனுப்பினேன், நான் என்ன வீடியோ பேசினேன், நான் என்ன போன் பேசினேன், நான் என்ன கதைச்சேன், என்ன நடந்தது, அத்தனையும் எடுக்கலாம். அத்தனையும் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்து சாஃப்ட்வேர் இருக்குது. அதனால இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இது தேவைக்காக நான் சொல்றேன். எனவே ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு செல்போன் அந்த நிலைக்கு ஆளாயிடுச்சு.